ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக உப்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை 15 நிமிஷம் ஊற விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 5 பூண்டு பல், 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது பாருங்கள், மசாலா பேஸ்ட் ரெடி. அடுத்து ரெண்டாவதாக ஒரு மசாலா பேஸ்ட்டுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சூடு பண்ணிவிட்டு 1 பிரிஞ்சி இலை, 2 கல்பாசிப்பூ, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 மராட்டி முக்கு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கூடவே 15 சின்ன வெங்காயம், கொஞ்சம் போல் கருவேப்பிலை, இதை சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச மிளகு மசாலாவை சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இதை சேர்த்து ஒரு 30 செகண்டுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ ஊற வச்ச நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா 3 நிமிஷம் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ரெண்டாவது அரைச்சா தேங்காய் மசாலாவையும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மூடி போட்டு 4 விசில் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. மேலே கொஞ்சம் போல் கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான இந்த நாட்டுக்கோழி குழம்பை இட்லி தோசாவோட சாப்பிட்றப்ப சும்மா சூப்பராக இருக்குங்க.